ஒன்றாவது யோசேப்பினால் உண்டான தத்தளிப்பு. ஆதியாகமம் 42:36 யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். ஏன்னா யோசேப்பு யாரை பிடிச்சு கட்டி வைப்பான் தெரியுமா? சிமியோனை கட்டி வைப்பான். இப்போ சகோதரர்களை அனுப்பும்போது என்ன சொல்லுவாருன்னா, யாரை கூட்டிட்டு வரணும்? பென்யமீனை கூட்டிட்டு வரணும். இந்த விஷயத்தை யாக்கோபிட்ட சொல்லும்போது, யாக்கோபு எல்லாமே எனக்கு அகென்ஸ்டா நடக்குது. இதுக்கு காரணம் உண்மையிலே யோசேப்பு அல்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது யோசேப்பு யார் என்று யாக்கோபுக்கு அறியாததே காரணம். யோசேப்பின் திட்டத்தை குறித்து அறியாததே காரணம். நம்முடைய நிறைய தத்தளிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலை அல்ல, நமக்கு அதை குறித்த அறிவில்லை. இயேசு கடல்ல நடந்து வந்தபோது சீஷர்கள் தத்தளித்து ஆவேசம்னு சொன்னாங்க. அந்த தத்தளிப்புக்கு காரணம் இயேசு அல்ல, காற்றும் அல்ல, யாரும் அல்ல. அவங்களுக்கு அது யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியல. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள்ட்ட வந்தபோது அவங்க ஆவின்னு சொல்லி கலங்குனாங்க. நம்ம ஆவேசம் நினைக்கிறது இயேசுவா கூட இருக்கலாம். ஆவின்னு கலங்கிறது உயிர்த்தெழுந்த ஆண்டவரா கூட இருக்கலாம். நம்ம எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறது நம்முடைய வாழ்வுக்கான ஆரம்பமாய் கூட இருக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. 6வது வசனத்துல அந்த ஒரு வசனத்தை பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு இல்லை? 1வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென், தேவனை பற்றிய அறிவு இல்லை. இன்னைக்கு நாம அழிகிறதற்கும் நாம சங்காரம் ஆகிறதற்கும் நாம தத்தளிக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? தேவனை பற்றிய அறிவு இல்லை. அதுதான் 6லே சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவில்லாய்மையினாலே சங்காரம் ஆகிறது. ஏன்னா நீ எதை வெறுத்த தெரியுமா? கர்த்தர் எனக்கு என்ன செய்வாருங்கிறதா நமக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தர் யார் என்பதை அறிய நாம் சித்தம் வைத்திருக்கிறோமா, விருப்பம் வைத்திருக்கிறோமா? எனக்கு அதை குறித்த விருப்பம் இல்லை. யூடியூப்ல இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் டைட்டில் ஒரு மெசேஜ் போடுங்க, அதுக்கு கூட இன்னொரு மெசேஜை போடுங்க. ஆமா, இந்த செய்தியை கேட்டால் 10 நாளில் உனக்கு திறக்காத வாசல் திறக்கப்படும். ஏன்னா நம்ம செய்தியை நமக்கே தெரியாத டைட்டில் சுத்தி உலாய் வருகிறது. இந்த செய்தி கேட்கலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அது என்ன செய்தி? ஆமா, இப்படிப்பட்ட டைட்டில் நாம் பார்க்கும்போது நமக்கு உடனே கூஸ்பம் மூமெண்ட்ஸ். உடனே இதை கேட்ட ஆயிரம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். தொழிலில் முன்னேற இதை கேளுங்கள். தப்பு நான் சொல்லல, ஆனா அதுதானே நமக்கு விருப்பமா இருக்கிறது. தேவனை பற்றி அறிவை விட்டுட்டோமே. தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா நாம என்ன ஆவோம் தெரியுமா? சங்காரம் ஆவோம். நம்ம அழிந்து கொண்டுதான் இருப்போம். இந்த சத்தியத்தை சபை அறியுங்கள். எனக்கு தேவன் யாருன்னு தெரியலன்னா அவர் என் பக்கத்துல வந்தாலும் நான் ஆவின்னு தான் கத்துவேன். ஆமென். யோசேப்பு யார்? யோசேப்பு குறித்து யாக்கோபு மனசுல 20 வருஷமா இருந்த செய்தி என்ன தெரியுமா? யோசேப்பு மரித்து விட்டான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் செய்தி வந்தது, இவனுக்கு உயிர் போச்சு. அதில் மூச்சே நின்றுட்டு அவர்கள் சொன்னதை கேட்டு அவன் அனுப்பினதை கொடுத்து விட்டதை கண்ட போது அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நிறைய காரியம் நம்மை சுற்றி நடக்கிறது, தேவ திட்டம் நிறைவேறுவது. அப்ப இது தெரியணும். யோசேப்பு யாருன்னு தெரியணும். இது யாக்கோபு எவ்வளவு வேதம், எல்லாமே எனக்கு எதிராக நடக்குது. இல்லை யாக்கோபே, எல்லாமே உனக்கு அனுகூலமா தான் நடக்குது. ஆமா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சில உள்ளங்களோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறதை உணர்கிறேன். நீங்க இன்னைக்கு காலையில கூட இதை சொல்லி புலம்பி இருப்பீங்க, எல்லாமே எதிராக நடக்குது. இல்ல, எல்லாமே ஃபேவரா தான் நடக்குது. எல்லாமே ஃபேவரா தான் நடக்குது. எதிரா நடக்கிறது போல தோண காரணம் என்ன? யாக்கோபே, உனக்கு யார தெரியல? யோசேப்ப தெரியல. யோசேப்பு யாருன்னு தெரியல. சபையே, உனக்கு தேவன் யாருன்னு தெரியல. உன் தேவனை குறித்து புரிந்து கொள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு. என் தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாது நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. யோசேப்பு யாருன்னு தெரியாததுனால எல்லாமே எனக்கு எதிரா, எல்லாமே எனக்கு எதிரா. யோசேப்பு யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது போதும், நான் பார்ப்பேன், இது போதும், நான் பார்ப்பேன். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுவாங்க. ஆமீன். தத்தளிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனால் உண்டான ஏமாற்றம், நம்முடைய கடந்த கால செயலின் விளைவு. மூன்றாவது, தேவனை குறித்த அறியாமை. அறியாமை. ஆமென். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்க. லாபான் செய்தது போல நீங்க தீமைக்கு தீமை செய்யாதிருங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணிருங்க. நம்மளால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருந்தா போய் மன்னிப்பு கேட்கறது இல்லை. ஆமாம், நீங்க உடனே யாக்கோபு மாதிரி 7 விசை குனிஞ்சு நிமிர ஒண்ண வேண்டாம். நான் இப்படி பண்ணிட்டேன், சாரி, அவ்வளவுதான், சிம்பிள். ஆமென். யாக்கோபு 7 விசை அதை பார்த்து, அதாவது அதுல தாழ்மை இருக்கிறது. அது இவன் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. ஆமென். என்ன ஒரு சேஞ்ச். இதாங்க இஸ்ரவேல், தான் மாற்றம். நாங்க என்னதான் ஆராதிச்சாலும் சகோதரனை ஏமாத்தினது தான், அல்லது இன்னாரை ஏமாத்தினது, அதெல்லாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அவன் கானானுக்குள்ள போக முடியாது. நாளைக்கு ஏசா எழும்பி கேட்பான், ஆண்டவரே என்னை விட அவன் தானே பெஸ்ட்ன்னு தெரிஞ்செடுத்தீங்க, நான் என்னைக்காவது யாக்கோபை ஏமாத்தி இருக்கிறான் ஆண்டவரே? இல்லையே. நீங்க இன்னும் பாருங்க, சில வார்த்தைகள் வரதுனால தான் கொஞ்சம் டைம் போகுது, கோச்சிக்காதீங்க. அப்பா நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாருன்னு யார் நினைக்கல தெரியுமா? யாக்கோபு நினைக்கல. ஆனா யாக்கோபு செய்த செயலுக்கு நான் யாக்கோபுக்கு ஏதாவது பண்ணா அது அப்பாவுக்கு ஃபீல் ஆயிரும். அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யாரை கை வைக்க கூடாது, யாக்கோபை கை வைக்க கூடாது நினைச்சது யார் தெரியுமா? அவ இப்படி சுபாவம் உள்ளவன். ஆண்டவர் இதை டீல் பண்ணாம விட்டாருன்னா நாளைக்கு எழும்பி கொஸ்டின் பண்ண மாட்டான் ஆண்டவர்கிட்ட, கொஸ்டின் பண்ண மாட்டான். நம்ம யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? லாபான் பிரச்சனை இல்லை, யாக்கோபு ஒன்ற பிரச்சனை இல்லை, அதனால கர்த்தர் தலையிட்டார். ஆனா ஏசா பிரச்சனையில தலையிட மாட்டார். நீ வரணும். ஆண்டவர்கிட்ட போராடி மாறியாச்சு. மாறினது ஏசா கிட்ட போய் ஹாய் பிரதர், ஹாய் ப்ரோ, இப்படி எல்லாம் போய் நிக்கல. ஏசாவை பார்த்ததும் 7 விசை. எனக்கு ஆரம்பத்தில் இது புரியல. நேற்று ஆவியானவர் இதை காண்பித்து தரும்போது என் கண்கள்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகணுங்க. நான் ஜோம் பண்ண சொல்றது என் செயல் ரிஃப்ளெக்ட். இது கேரக்டரே கிடையாது. அவன் வேலையே, அதாவது வயிற்றுல இருக்கும் போதே ஏசா காலை பிடிச்சி இழுத்தவன். சும்மா இதாங்க. ஆமா, யோசேப்பு விஷயத்துல நிறைய விஷயம் அகென்ஸ்டா இருக்கும். இல்ல, ஆண்டவரை குறித்த அறிவு. அதுக்குதான் பைபிள். அந்த 6வது வசனத்தை பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியரா இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடு. அடுத்த வார்த்தை பாருங்கள். நீ உன் தேவனுடைய, தேவனை குறித்த அறிவுல வளரணும்னா இதை தான் திறக்கணும், வேதத்தை அறியணும். நீ வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து. என்ன ஒரு வார்னிங் இது! நமக்கு நிறைய காரியம் புரியாததுக்கு ஏன் இப்படி நடக்குது? தேவனை குறித்த அறிவு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் திரும்புவோம். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி நம்மை சுகித்திருக்க பண்ணுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீர் என் கையில் இருந்து நீக்கி தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் என்னை சுகித்திருக்க செய்கிறீர்கள். இன்னைக்கு நீங்க என்னோட, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வார்த்தை மூலமாய் பேசினார்? ஆமென். ஒரு 2 நிமிஷம் தான் நான் ஜெபித்து இங்கே முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார். அநேக வார்த்தைகளை ஆவியானவர் நம் மத்தியில் வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு கிருபை தார். யாக்கோபை போல ஒப்புரவாக எனக்கு கிருபை தார். லாபான் செய்த தீங்குக்கு தீங்கு செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இந்த நிலையிலே நாம் உருவாகும் போது நம் கையிலே தத்தளிப்பு இருக்காது. கர்த்தரதை நீக்கி போடுவேன் என்று இந்த நாளிலே நமக்கு வாக்கு தருகிறார். ஆமென். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லுகிற நிலையில
கர்த்தர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வார்.